ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வேலு விலாக்ஸ். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம சத்தியமங்கலத்தில் ஃபேமஸான சுற்றுலாத்தலம்னு சொன்னோம்னா பவானிசாகர் டேம் தான். இந்த பவானிசாகர் டேம் எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தோம்னா 1908 1955 வரை கட்டிக்கிறாங்க. 1955 தான் பார்த்தோம்னா இந்த டேம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஃபேமஸான சுற்றுலாத்தலம்னு சொல்கிறாங்க. இதுதான் கீழ்பவானி அணை. இந்த இடம் பார்த்தோம்னா புங்கருங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த அணை பார்த்தோம்னா மண்ணால் செய்யப்பட்ட அணை. அந்த காலத்தில் மண்ணால் செய்யப்பட்ட அணை இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, அப்படியே தான் இருக்குது, இன்னும் அழியாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அணை மூலம் பார்த்தோம்னா 2,47,247 ஏக்கர் நிலங்கள் பார்த்தோம்னா நீர்ப்பாசனம் அடையுது. அதுவும் போக இந்த இடத்துல பார்த்தோம்னா இது அணையோட உயரம் 120 அடி. இந்த அணையின் மூலம் பார்த்தோம்னா மின்திறன் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாவாட் மின்திறன் எடுக்கிறாங்க. அதுவும் போக இந்த அணையோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32.83 கனஅடி, அதாவது டிஎம்சி வாட்டர் இதில் கொள்ளளவு பிடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா பவானிசாகருக்குள்ளே உள்ள ஒரு பூங்கா மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, பூங்காக்குள்ளே வந்துட்டோம். பூங்காக்குள்ளே உள்ள சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 ரூபா, ஒரு நம்பருக்கு 5 ரூபா. கேமராமேனுக்கும் சேர்ந்து எடுத்துருக்குறோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்கிக்கிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம், அனைவரையும் வரவேற்கிற மாதிரி ஒரு பொம்மை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே உள்ளே போக போகிறோம். பூங்காக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். மரங்களெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள். உள்ளே இப்படித்தான் உள்ள டிசைன் எல்லாம் இப்படி வச்சுருக்குறாங்க. செமையாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிழல் கூட மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வெயில சுற்றிட்டு வரும்போது இளப்பாடுறதுக்கு இங்கே ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே போய் வந்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் மாதிரி அப்படியே தண்ணி போயிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, தண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெரிய இடமா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உட்காரக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். டைல்ஸில் பதிச்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். சீட்டு உட்காந்துக்காக வச்சுருக்குறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பாசத்தை ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள். ரிமூவ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எருமை நின்று பார்க்குற மாதிரி ஒரு சிலை வடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. அதுவும் ஆலமரமெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட மரம் இருக்குது. இங்கே பாருங்கள், விழுது விட்டு ஏகப்பட்ட மரம் இருக்குது. அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், ஏகப்பட்ட மரம், கொசன்னு ஹைட்டாக இருக்கிற மரம், ஆலமரம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் உள்ள நிறையா மரங்கள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற ராட்டனம் பாருங்கள். சுற்றிட்டு அப்படின்னு சுற்றிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் ஏறி சுற்ற போகிறோம் பாருங்கள். சுத்த மாட்டேங்குது ராட்டனம், அப்படியே சுத்த மாட்டேங்குது. நாம உந்தி சுத்த மாட்டேங்குது இருக்குது. இன்னொருத்தர் யாராவது சுற்றி விட்டாங்கன்னா ஜல்லுன்னு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 காளை மாடு பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போடுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்ரோஷமாக சண்டை போடுற மாதிரி அப்படியே டிசைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் வழியாக தண்ணி இதிலிருந்து மூவ் ஆகி விளைநிலங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது பாருங்கள். இது கால்வாய் வழியாக அப்படியே போய்க்கும் பாருங்கள். டேம் மேலே ஒரு கோயில் கட்டிக்கிறாங்க. அது பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். ஜூம் பண்ணி பார்ப்போம். கிளியராக இருக்குது பாருங்கள். கோயில் ஒன்று இருக்குது. இது பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு நிலக்கூட ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே சுற்றி பார்த்தோம்னா போய்ங்க ஃபுல்லாக பட்டாம்பூச்சியோட வடிவம் அப்படியே அழகாக இருக்குது. அப்படியே பாட்டு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியோட தலையிலிருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த பட்டாம்பூச்சியோட வரைபடம் ஃபுல் வரைபடம் பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதி வச்சுருக்குறாங்க. இந்த கள்ளிச்செடியில் பேர் எழுதுவாங்களா, அந்த மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் மாதிரி எழுதுறதா. என்ட்ரன்ஸ் மாதிரி அப்படியே மரம் அப்படியே வளைஞ்சிருக்கு பாருங்கள். அப்படியே உள்ள நுழைவாயில் மாதிரி உள்ள போய்க்கலாம். செமையாக இருக்குது பாருங்கள் மரம். மீன் அப்படியே ஒரு 4 மீன் நெட்டு வச்ச மாதிரி ஒரு செமையாக செலவு அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபவுண்டன் மாதிரி அப்படியே தண்ணி அப்படியே மூவ் ஆகு, அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னன்னு தெரியல, செமையாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம கப்பலுக்கு போக போகிறோம். வாங்க கப்பலில் போய் ஜாலியாக போகலாம். தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குல்லப்பா. கப்பலை நம்ம பிடிச்சிட்டோம். என்ன கப்பல் தான் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல நிற்குது. அப்படியே இது ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. செமையாக இருக்குது பாருங்க. ஃபவுண்டைன் மாதிரி செமையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி வராமல் காட்டி அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி ஒரு வடிவமைப்பு செஞ்சு வச்சுருக்குறாங்க. சரி வாங்க அதுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மாதிரி இருக்குது. அப்படியே உள்ள படிக்கட்டும் இருக்குது. அப்படியே மெதுவாக நடந்து போகும். மேலே கூடாத மாட்டம் இருக்கு. சறுக்கி கூட விளையாடலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ சறுக்கி விளையாட போகிறோம். செவையாயிடுச்சு. இப்போ படிக்கட்டு இல்லாமல் இது மேலே ஜல்லுன்னு ஏற போகிறோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் காரையில் விளையாடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீலில் செம்பில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. மேலே இருக்க சைக்கிள் விளையாட போகிறோம். அவளும் சின்ன குழந்தை மாதிரி விளையாட்டுக்கிறோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த பவானிசாகர் டேம் இருக்குங்களே, அதோட மினியேச்சர் வடிவம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். அதோட சின்ன வடிவம் அப்படியே இதாக வச்சுருக்குறாங்க பாருங்க. செமையாக இருக்குது பாருங்க. இதில் இப்படி தான் டேமே இருக்குது. மினியேச்சர் டேம் இப்படி தான் இருக்குது. தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மேலேருந்து அப்படியே கீழே வரும். பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் டேம் இப்படி தான் இருக்குது. செமையாக இருக்குது பாருங்கள் டேம். இல்லையா செமையாக இருக்கும் பாருங்கள். செமையாக இருக்குது டேம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சும்மா சும்மா ஊனாக சும்மானா நம்ம சுற்றி ரவுண்ட் அடி. இதில் பார்த்தீங்கன்னா மீன் பொம்மை அப்படியே ஒரு சின்ன 4 மீன் பொம்மை வச்சுருக்குறாங்க. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட பானை மாதிரி ஒரு குரங்கு பொம்மை செஞ்சு வச்சுருக்குறாங்க. இடிக்கிறதுக்கு அந்த மேலே போயிட்டுங்களா? எப்படி தான் மேலே அது வரைக்கும் நான் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். செம்மையாக போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகி அப்படியே உள்ள போகிற மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இந்தளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் அப்படியே அடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோலர் கோஸ்ட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பால் கேம், அப்படியே பால் உள்ளே தூக்கி போட்டு அப்படியே விளையாடுற கேம் மாதிரி கேம் இருக்குது. அடுத்து அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், அப்படியே இதுலேயும் ஒரு கேம், இது கிஃப்ட்டு ஏதோ என்ன நம்பர் வாய் விழுது அந்த கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேமு. அடுத்து அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா இதில் ஜம்ப் பண்ணி விளையாடுவோம்ல, இது டிவியிலலாம் பார்த்துருப்போம், ஜம்ப் பண்ணி விளையாடுவோம், அது அந்த கேமு. அது மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டாய் இதுக்குள்ளே போட்டிங் விளையாடுறது, இது உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு கேமு. இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சைக்கிள் விட்ற இடம் தான், ஆனால் இதில் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. கருன்னு இருக்குது, வாங்க பாருங்க, செமையாக இருக்குது பாருங்க. அப்படியே உள்ளே போகிறோம், அப்படியே வரவேற்பு மாதிரி அப்படியே செமையாக இது இருக்காங்க பாருங்க. நிழல் அப்படியே செமையாக இருக்குது பாருங்க. அட மக்கா, சூப்பர் சூப்பர், செமையாக இருக்குது பாருங்க. நிழலுக்கு சரியான இடம். நாலாப்புறம் வழி இருக்குங்க பாருங்க. ஒட்டகச்சிவிங்கி பாருங்க, செமையாக தத்ரூபமாக வடிவமைச்சிருப்பாங்க பாருங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது பாருங்க. 2 யானைகள் பார்த்தோம்னா அப்படியே மகாலட்சுமிக்கு மாலை போடுற மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்க. மகாலட்சுமியோட திருவுருவ சிலை எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. ஷேப்பாக வெட்டியிருக்கிறாங்க பாருங்க, செமையாக இருக்குது பாருங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது காட்ஜில்லா, அதாவது டைனோசர் பாருங்கள் எவ்வளோ இதாக வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். செமையாக இருக்குது பாருங்கள். டைனோசர் உருவம் பாருங்கள், செமையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதில் பார்த்தோம்னா டர்பைன் மூலம் மின் சக்தி எடுக்கிறாங்க. இந்த டேம்லேருந்து டர்பைன் மூலம் மின் சக்தி எடுக்கிற இந்த இடம் தான். அப்படியே இங்கே மின்சாரத்தை கரண்ட் பிரித்து ஒவ்வொரு இடம் அனுப்புகிற இடம் இந்த இடம் தான். மீன் சாப்பிட்லான்னு கடைக்கு வந்திருந்தோம். நிறையா வகை மீன் வச்சுருந்தாங்க. அதாவது 50 ரூபா, 80 ரூபா இந்த மாதிரி விலையில் வச்சுருந்தாங்க. நாங்களும் 2 மீன் வாங்கி பொரித்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். மீன் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டில் சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தா நல்லா கரு விட்டாங்களாட்டுக்குது. சரி பார்ப்போம், மீன் நல்லா இருக்குதா இல்லை வெந்திருக்குதா வேகலையான்னு பார்ப்போம். இதே மீன் பார்த்தோம்னா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இங்கே டேம் பக்கத்தில் இருக்கங்காட்டி ஒரு 50 ரூபா சொல்கிறாங்க. சரி நான் பரவாயில்ல, நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். சரி சாப்பிட்டு பார்ப்போம், மீன் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் வந்துடுச்சு, ஆனால் கொஞ்சம் கருகிருச்சு. மக்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களை.